வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/1/2025 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளிவந்த டேட், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன ஜாப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்றத முழுமையான விளக்கத்தோடு பார்த்துருவோம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் கீழ்கண்ட விவரங்களின்படியான காலி பணியிடங்களுக்கு பணியாளர் நியமனம் செய்ய தகுதி வாய்ந்த இந்து மதத்தை சார்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து 28/2/2025 அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கடைசி நாள், அந்த நாள் வரையும் டைம் இருக்குது. பிற்பகல் 5:45 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு பின்னர் வரப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்றது 22/5/2025. வெளித்துறை காலி பணியிடங்கள், அதாவது காலி பணியிடங்களோட விவரத்தை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பணியிடம் பார்த்தீங்கன்னா தட்டச்சர் அப்படிங்கிறது. இதற்கு பே ஸ்கேல் 18,500 58,600 வரையும் வந்து பே ஸ்கேல் இருக்கணும். இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி மற்றும், அதாவது மற்றும் இந்த அப்படின்னா ஒரு விஷயம், அல்லதுக்கு வேறு ஒரு மீனிங் இருக்குது, மற்றும்க்கு இன்னொரு மீனிங் இருக்குது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அல்லது அது இல்லை அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். இது வந்து 2 விஷயம். ஓகேவா? இது இருக்கலாம் அல்லது இது இருக்கலாம். மேலும் இது 2ல் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் தட்டச்சு தேர்வு பெற்றிருத்தல். கம்பல்சரி வந்து நீங்கள் தட்டச்சர் தேர்வு பெற்றிருக்கணும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை 2த்துலேயும் முதுநிலை படிச்சிருக்கலாம், அடித்து அதாவது டைப்பிங்கில் முடிச்சிருக்கலாம், அல்லது தமிழில் முதுநிலை ஆங்கிலத்தில் இளநிலை, அல்லது இது இல்லாமல் ஆங்கிலத்தில் முதுநிலை தமிழில் இளநிலை. ஓகேவா? ஆனால் இனம் 1ல் குறிப்பிட்டுள்ள தகுதியை விண்ணப்பதாரர் பெறாத தேர்வில் இனம் 2ல் அல்லது 3ல் உள்ள தகுதிகளை பெற்ற விண்ணப்பதாரர்கள் மேற்சொன்ன முன்னுரிமை வரிசையில் நியமிக்கப்படலாம். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து முதல் முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும், 2ம் அடித்தவங்களுக்கு. இதில் ஆள் இல்லைன்ற பட்சத்தில் 2ம் 3ம் இதை வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கணினி பயன்பாடு அலுவலக தானியத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கணினி பயன்பாடுலேயும் ஓரளவுக்கு அறிவுகள் அப்படின்றது இருக்கணும். அடுத்து காவலர் பணியிடங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 70 காலி பணியிடம் இருக்குது. ஆண்கள் 10 பேரும் ஆண்கள் 60 பேரும் பெண்கள் 10 பேரும் வந்து எடுக்கிறாங்க. பே ஸ்கேல் 15,900 அதிலிருந்து 50,400 வரையும். தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூர்க்காவுக்கு 2 பணியிடம், இதுவும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும். அடுத்து பண்ணை சாகுபடி, ஏவலான் இதுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும். அடுத்து உபகோயில் பெருக்குபவர், இதுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும். கால்நடை பராமரிப்பாளர், இதுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும். உபகோயில் காவலர், இதுக்கு தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்தால் போதும். இதுதான். அடுத்து உள்துறை காலி பணியிடம் அப்படின்றது, இது வந்து கோயிலுக்கு வெளி சைடில் இருக்கிற வேலைகள். உள்துறை அப்படின்றது கோயிலுக்குள்ளே இருக்கிற வேலைகளாக இருக்கும். ஓகேவா? கோயிலுக்குள்ளே மீன்ஸ் 2மே உள்ளே தான், கோயிலுக்குள்ளே தான். பட் அந்த கருவூலம் அது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பணியிடங்கள் இது உள்துறை அப்படின்றது. திருமஞ்சனம், இதுக்கு வந்து 3 பணியிடம், தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது தேவ பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை, இதற்குன்னு ஒரு தனியாக படிப்பு இருக்குது, அதை முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு இது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. தொழில்நுட்ப காலி, அது எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. அடுத்து தொழில்நுட்ப காலி பணியிடங்கள், இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகன் இருக்குது. மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியலில் பட்டப்படிப்பு படிச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளம்பர் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஐடிஐயில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி மின் பணியாளர், இவங்களும் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். அர்ச்சகர் ஓதுவர் அதாவது தலைமை ஆசிரியருக்கு ஒரு வேகண்டு, தேவராசிரியர், சங்கீத இசை ஆசிரியர் எல்லாத்துக்கும் ஒரு வேகண்டு. அதற்கான மொத்த பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 109 பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ நிபந்தனைகள் அப்படின்றத பார்த்துருவோம். இதுதான் வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம்.
விண்ணப்பதாரர் 1/7/2024 தேதியில் 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். 18 வயசு 45 வயசு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவராகவும் உரிய ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும். இறை நம்பிக்கை உடையவராகவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராகவும் இருத்தல் வேண்டும். அடுத்து தொற்றுநோய் மனநிலை குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள், அரசு பணியிலிருந்து பொது ஸ்தாபனத்தில் இருந்தும் இதர திருக்கோயில்களில் இருந்தும் பணிபுரிந்து தண்டனைக்காரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள், திருக்கோயிலுள்ள எதிராக வழக்குகள் தொடர்ந்தவர், அவர்களின் வாரிசுதாரர்கள் ஆகியோர்கள் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். நன்னடத்தை உடையவராக இருத்தல் வேண்டும். இதற்கு அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும். வெளித்துறை பணியிடங்களில் வரிசையில் 2இல் குறிப்பிட்டுள்ள காவலர் பணியிடத்தில் 60க்கு 60 பணியிடங்கள் ஆண்களும் 10 பணியிடங்கள் பெண்களும் நியமனம் செய்யப்பட உள்ளது. இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளும். அதாவது இதுக்கப்புறம் மீன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் 27ஆம் தேதி வந்துச்சுன்னு சொன்னோம்ல, நம்ம போடுறதே இப்போ 3ஆம் தேதி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடியே ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்களாக எதையாவது ஒன்று பார்த்து அனுப்பிச்சிருந்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டோன்ருக்காங்க. அடுத்து வந்து விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி சான்றிதழ், கூடுதல் தகுதிக்கான சான்றிதழ் இது எல்லாத்தையுமே இணைக்கணும். அடுத்து வந்து ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்கள் நகல்கள் சுய சான்றப்பம் செய்து செல்ஃப் அட்டஸ்டட் இணைக்கப்பட வேண்டும். அசல் சான்றிதழ் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று அதை வந்து டிசி வச்சுக்கலாங்க, அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பதாரர் கல்வி நகல் சான்று, வயது சான்று, உடல் தகுதிக்கான மருத்துவ சான்று, நகல், நன்னடத்தை நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்தோடு இணைத்து அனுப்ப வேண்டும். எல்லாமே நகல் தான் கேட்டிருக்காங்க, எல்லாத்தையும் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு. ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்டது இருக்குது போல இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. உங்களுக்கு அப்ளிகேஷன் முக்கியமான தகவல் மட்டும் பார்த்துருவோம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் அதாவது அண்ணாமலையார் HRCன்னு போட்டிருக்காங்கள்ல, ஸோ இதுதான். இந்த வெப்சைட்டில் இருந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்படின்றத டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் தான். அடுத்து வந்து இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல்லப் பண்ணி எந்த பணியிடத்துக்கு அதாவது அனுப்பணும் அப்படின்றத பார்த்துங்க. பணியிடத்தோட வரிசை எண் என்ன அப்படின்றத போட்டுடணும். என்ன பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத போட்டுட்டு இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை 6,66,001 அப்படின்ற நம்பர் 6,601 66,001 இல்லை 6,601 அப்படின்ற நம்பர் என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலியமாக அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்தோம், 28/2. ஸோ இதர விவரங்களுக்கு அலுவலக நாட்கள் நேரில் வந்து தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்படின்றது இங்கே கீழே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி இது பண்ணணும் அப்படின்றது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான். விண்ணப்பிக்கிற பதவியோட பெயர், விண்ணப்பதாரரோட புகைப்படம், பேர், ஊர், என்ன அட்ரஸ், ஆதார் நம்பரு, மதம், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தாங்க இருக்கும். இதில் உறுதிமொழியில் இங்கே ஒரு கையெழுத்து போட்டுறீங்க, இடம் தேதியை மென்ஷன் பண்ணிவிட்டு தாராளமாக அனுப்பிச்சிடலாம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.